இரும்புச்சத்து குறைபாடு ஏன் வருது? ஃபஸ்ட்டு நீங்கள் டயட்ரி ரெக்குவயர்மெண்ட், ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தை தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கல அப்படிங்கிறது டயட்ரி டிஃபிஷியன்சி ஆஃப் அயன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடல. இது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது காரணம், உங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்குது, சீலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீலியாக் டிசீஸ்னால் என்ன? சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, உதாரணத்துக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை. இதிலெல்லாம் என்னென்னா, நம்ம குடல் உறிஞ்சுகள் சரியாக வேலை பார்க்காததுனால நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துகள் முழுமையாக உறிஞ்சப்படாமல் இருக்கலாம். அது இரும்புச்சத்து மட்டும் கிடையாது, மற்ற சத்துக்களுமே முழுமையாக உறிஞ்சப்படாமல் இருக்கும். அதில் இரும்புச்சத்து குறைபாடு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் இதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும். அடுத்து குளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு கோதுமை சார்ந்த விஷயம், பார்லி சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அடிக்கடி டயரியா மாதிரி போகுது அப்படின்னா அதை நம்ம குளூட்டன் இன்டாலரன்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இரும்புச்சத்து குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாத கணக்கில் டாக்டர் எனக்கு ஒரு நாளைக்கு 5 நாள் தான் பீரியட்ஸ் போகும், ஆனால் ஒரு நாளைக்கு நான் 6லேருந்து 8 பேடை மாற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பீரியட்ஸில் நமக்கு வெளிப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு ஒரு 3 நாள் வெளிப்படலாம், 4 நாள் வெளிப்படலாம். அப்படி வெளிப்படக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு 150 ml-லேருந்து 200 ml-க்கு தான் இருக்கணும். ஆவரேஜாக 3 pads to 4 pads தான் நினைக்கணும். அதுக்கு மேலே நிறைய பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதை ஓவர் ஃப்ளோன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு, இரும்புச்சத்தினுடைய அளவு ரத்தத்தில் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.